இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான காரியம் அறத்துப்பால் 3வது குறள். மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலர் மிசை நீடு வாழ்வார் என்கிற திருக்குறளை திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார். இந்த குறளின் அர்த்தம் என்ன என்று பார்க்கும்போது, அன்புடையவரின் மனமாகிய மலர் போன்ற இருதயத்திலே வாசம் பண்ண விரும்புகிற தேவன். அதாவது அப்படி வாசம் பண்ணும்போது நெடுங்காலமாய் அவர்கள் ஒரு குறையுமின்றி வாழ்வார்கள். வேதாகமத்தில் இதை குறித்து பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே பவுல் இப்படியாக எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்று அறியீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், உங்கள் ஆலயமாகிய இருதயத்திலே தேவனுடைய ஆவியானவர் வாசமாக இருக்கிறார் என்று அவர் எழுதுகிறார். அது மட்டுமல்லாமல் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அவர் எழுதுகிறார், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும். வெளிப்படுத்தலில் யோவான் எழுதுகிறார், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் அவர் எழுதுகிறார், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், மனக்கதவாகிய இருதய கதவை திறந்தால் அவனுக்குள் நான் வாசம் பண்ணுவேன் என்று அவர் சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் அப்படிப்பட்ட இறைவன் நம் இருதயத்திலே வாசம் பண்ணுகிறது மட்டுமல்லாமல் இயேசு மரியாள் இடத்திலே மார்த்தாள் இடத்திலே சொல்லுகிறார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஏனென்றால் தன்னுடைய பாதத்திலே அமர்ந்து தன்னுடைய வார்த்தையை அவள் கேட்டபடினாலே என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்படி தெரிந்து கொண்ட மக்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியம் என்னவென்று பார்க்கும்போது, நீதிமொழிகளில் சாலமோன் ஞானி எழுதுகிறார் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம், என் மகனை என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். அதாவது கடவுளுடைய பாதத்தில் நம்ம அமர்ந்திருக்கும் போது நிச்சயமாக கடவுள் நமக்கு தீர்க்காயசையும் சமாதானத்தையும் அவர் பெருக பண்ணுகிறார். இந்த உலகத்திலே சமாதானத்தோடும் தீர்க்காயத்தோடும் நாம் வாழ வேண்டுமானால், புகழோடும் வாழ வேண்டுமானால் இறைவனது பாதத்திலே நாம் அமர்ந்திருக்க வேண்டும். அந்த உண்மையான இறைவனை நாம் கண்டு கொண்டு அவரிடத்திலே நாம் சேவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு நம்முடைய மனதை திறந்து கொடுக்க வேண்டும், நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். எனவே நாம் இருதயத்தை திறந்து கொடுக்கும்போது கடவுள் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.